நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் முதல் நாளே முடங்கியது. இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்துள்ளார். ரமேஷ்குமார், எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு காரணம் என்ன? இன்றைய அவை நடவடிக்கைகள் பற்றி விளக்குங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வு இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தி மக்களவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடிய போது அதானி விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்ததால் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இதேபோல் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பகல் 11:45 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னரும் அமளி நீடிக்கவே இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். 80-90 முறை மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலர் குண்டர்கள் மூலம் நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. மக்கள் தங்களை நிராகரிச்சிட்டாங்கன்ற விரக்தியில கூட்டத்தொடரை சீர்குலைக்க நினைக்கிறாங்க. மக்கள் இவர்களை மீண்டும் மீண்டும் நிராகரிக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டும் பிரதமர் மோடி, நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்காதது ஏன் என திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களை குறை சொல்கிறாரே தவிர ஏன் இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வந்து பதில் சொல்ல மறுக்கிறார்கள்? ஆக அவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, எங்கள் குரலை கேட்பதில்லை. இதனிடையே வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்திய அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டு 75வது ஆண்டு கொண்டாட்ட தினம் நாளைய தினம் பழைய நாடாளுமன்றத்தில் உள்ள மைய மண்டபத்தில் நடைபெற இருப்பதால் நாளைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் வரும் புதன்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.